நல்லா கேளுங்க மேடம். இப்படிதான் டிவோர்ஸ்க்கு ஒத்துக்காம என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. யாரு? நான் டார்ச்சர் பண்றேனா? மேடம், இவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்க பாக்குறாரு. அப்படி டிவோர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டா இவர்கிட்ட நான் ஏமாந்தவ மாதிரி ஆயிடுவேன். அப்படி ஏமாறக்கூடாதுன்னு தான் இவருக்கு தண்டனையா நான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன். அமுதா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பாசம் தான் இருக்கணும். இப்படி பழி வாங்குற எண்ணெல்லாம் இருந்தா அதுக்கு பேர் குடும்பம் இல்லம்மா. மேடம், எனக்கு நடந்த அவமானம் எதுவுமே தெரியாம நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன அவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. நான் வேலை செய்ய போன இடத்துல ஆரம்பிச்சு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எத்தனையோ இடங்கள்ல நான் அவமானத்தை சந்திச்சுட்டேன். இவங்க 2 பேரால நான் பைத்தியக்காரிங்கிற பட்டத்தையும் வாங்கிட்டேன். இதெல்லாத்துக்கு அப்புறமும் என்ன டிவோர்ஸ் கொடுக்க சொல்றீங்களா? உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுமா. நீ இவரோட சேர்ந்து வாழ ஆசைப்பட்டேன்னா உன் சார்பா கண்டிப்பா நான் இவர்கிட்ட பேசுறேன். ஆனா நீ இவர் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்ற. இப்ப நான் உங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் கொடுக்கலன்னு வச்சுக்கோ, நீயும் ஒரு குடும்ப வாழ்க்கை அமைச்சுக்க முடியாது. இவரும் தனக்குன்னு ஒரு குடும்பம் இல்லாம தனியா தான் வாழணும். மேடம், நீங்க இவரை பத்தி தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நான் டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இவங்க 2 பேரும் ஒரே வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் கடைசி வரைக்கும் இவருக்கு டிவோர்ஸ் கொடுக்கலனாலும் இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழதான் போறாங்க. ஆனா ஊர் அறிய இவங்க 2 பேரும் புருஷ பொண்டாட்டியா வாழக்கூடாது. அதுக்காக தான் நான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன். அதுக்காக கடைசி வரைக்கும் தனியாவே வாழ்ந்துட போறியாமா? ஆமா, என்ன வருத்திக்கிட்டு தான் இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னா நான் அதுக்கும் தயார். மேடம், இவ போய் சொல்றான். இவ ஒண்ணு இவளை வருத்திக்கல. இவ சந்தோஷத்துக்காக பாசுன்னு ஒருத்தனை வச்சிட்டு இருக்கா.